இந்த 2 தேவாலயம் இடிக்கப்பட்டது. த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள் இன் ஜெருசலேம். ஸோ அது இடிக்கப்படும் போது அதில் இருந்த பொருட்கள்லாம் என்னாச்சு, விலையுயர்ந்த பொருட்கள் இருந்தது, நிறைய ட்ரெஷரி இருந்தது, அதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் மரத்தை பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி அந்த மரம் பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாகவே தீ வைத்து எரிக்கப்பட்டு அது அழிஞ்சிருச்சு. பட் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதோடைய ஒரு பகுதி மரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மரம் இன்னைக்கும் அது அழியாமல் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதில் காணாமல் போன முக்கியமான ஒரு பொருள் என்ன? த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட். ஸோ சாலமோன் கட்டின தேவாலயத்திலையும் பார்த்தோம், ஆசரிப்பு கூடாரம் இருந்த பொருள் அப்படியே அவர் எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணார், எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தினார். ஆனால் பயனுப்பாட்டுக்கு வந்தது எது மட்டும்தான்? ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் மட்டும்தான். மற்றபடி மெனோராவாக இருக்கட்டும், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸாக இருக்கட்டும், அப்போது அந்த எல்லாமே அவர் செய்தார். அங்கே 1 செஞ்சுருந்தா இங்கே எவ்வளோ செஞ்சார்? 10 செஞ்சிட்டார். ஸோ அந்த மாதிரி ஆலயத்தில் நிறையா ஐட்டம் செஞ்சார். அவருடைய ஆலயத்தினுடைய ஹைட்டே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் பயன்பாட்டுக்கு அவங்க எடுத்தது த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் ஒன்று தான். ஸோ இந்த உடன்படிக்கையின் பெட்டியை பற்றி நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடன்படிக்கை பெட்டிங்கிறது அது ஒரு பாக்ஸ். அதுக்குள்ளே 3 பொருட்கள் இருந்தது. அதுக்கு மேலே 2 கேருபீன்கள். அந்த பெட்டியை மூடி இருந்த அந்த லிட்டை மர்சி சீட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது எங்கே இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். அது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்ற பொருள் அல்ல. அது பிரதான ஆசாரியர் மட்டும்தான் பார்க்கலாம். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாலமோனுடைய தேவாலயத்துக்கு உட்புறத்தில் போய் அதை என்ன செய்வாங்க, பலி செலுத்தும் போது அது அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சது தான். இன்னைக்கு அந்த பெட்டி இல்லை, அதோடைய மாடலும் இல்லை. ஆனால் ஆண்டவர் புழக்கத்தில் இருந்த பல பொருட்கள், மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த சிலதை வச்சே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். எப்படின்னா, காட் இஸ் அன் இன்ஃபைனைட் காட். ஆண்டவருக்கு ஆரம்பமும் இல்லை, ஆண்டவருக்கு முடிவும் இல்லை. அண்ட் ஹி இஸ் அன் ஆம்னிபொட்டன்ட் ஆம்னிபிரசன்ட் காட். எங்கும் வியாபித்திருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமையை நம்ம ஃபைனட், நம்மளோட மைண்ட், நம்மளுடைய மூளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன செய்யும், வேலை செய்யும். அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டி உள்ள இந்த சின்ன மூளையில் அந்த பிரம்மாண்டமான தேவனை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஆண்டவரை இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு தான் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட். பட் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக ஆண்டவருடைய கண்கள், செவிகள், அவருடைய வாய், அவருடைய சுவாசம், அவருடைய இருதயம், அப்படி அவருடைய கால்கள், இப்படியெல்லாம் பைபிளில் நிறைய எழுதியிருக்கு. அப்படின்னா அவர் நம்மளை மாதிரி அவருக்கும் கிட்னி, லங்ஸ் எல்லாம் இருக்குதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. காட் இஸ் ஸ்பிரிட். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்படியே கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் சொல்லியிருக்கு. மனிதனுக்கு புரியும் விதமாக இட் இஸ் ஆல் அ மெட்டஃபர். அது மாதிரி அவருடைய செயல் ஆற்றலை காண்பிக்கிறதுக்கு, அவர் எப்படி பார்க்குறாருங்கிறதுக்கு, அவருடைய பார்வையை வெளிப்படுத்துவதற்கு, இப்படி பல நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை வச்சே ஆண்டவருடைய உறுப்புகளாக நம்ம பாவித்து அவருடைய தன்மையை என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் ஆண்டவருக்கு நம்மளை மாதிரி ஹி இஸ் நாட் அ சூப்பர் ஹியூமன், ஹி இஸ் நாட் அ ரோபோ. அப்போ அவருடைய தன்மை, அவருடைய வல்லமை, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தன்னைத்தானே ஒரு மனுஷனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு எல்கேஜி குழந்தைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இறங்கி போய் ஒரு அம்மா அழகாக சொல்லி தருவாங்க. அதே விஷயத்த ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு வேற மாதிரி இல்லஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நல்ல ஞானம் தெரிந்தவர்களுக்கு வேற டிஃப்ரெண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் அவர் உவமைகளினாலே தன்னுடைய வாயை திறந்தார். அன்னைக்கு ஜனங்கள் பார்த்தது, அன்னைக்கு விவசாயத்தை பார்த்தாங்களா, அப்போ ஒரு விவசாயியை வச்சு, விவசாய நிலத்தை வச்சு பேசினார். மீன் பிடிக்க போனாங்களா, மீன் பிடிக்கும் வலையை வச்சு, அவங்க யூஸ் பண்ண அவங்க படகு வச்சு, மீனை வச்சு ஆண்டவர் பேசினார். முத்துக்களை வச்சு பேசினார். அப்படி பல உவமைகளை ஆண்டவர் பேசினார் அந்த ஜனங்களுக்கு புரியும் விதமாக. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எழுத படிக்க தெரியாத ஒரு தேசத்துல அடிமை கோலத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க.
அப்படி கொண்டு வரும் பொழுது தன்னுடைய மகிமையை இப்போ இவங்களுக்கு வெளிப்படுத்தி இவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து தேவ பயத்தை கற்றுக் கொடுத்து அப்போ அந்த ஜனங்களை இனி ஆண்டவர் வழி நடத்தணும். ஒன்றுமே இல்லாத ஒரு டோட்டல் இல்லட்ரேட் ஒருத்தனை பிடிச்சி அவனை ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்தார், ட்ரெயின் பண்ணார். அப்போ இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை முதலாவது வாசிச்சுட்டு அப்போ ஒரு சில காரியங்களை நம்ம சில ஆர்கியாலஜிக்கலாகவும் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 115வது சங்கீதம். இதை நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இதை வைத்து நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல புறஜாதியார் வணங்கக்கூடிய அவர்களுடைய விக்கிரகங்களை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த விக்கிரகங்கள்ல சில ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னது, அவையெல்லாம் வெள்ளியால செய்யப்படலாம், பொன்னினால செய்யப்பட்டிருக்கலாம், அது எல்லாமே மனுஷனுடைய கைவேலை தான். அதுக்கு கண்ணை கொடுத்தாலும் அந்த கண் என்ன செய்யாது, பார்க்காது. வாய் இருந்தாலும் அது பேசாது. அப்போ அது கால் இருந்தாலும் அது என்ன செய்யாது, நடக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம், அது வெறும் ஒரு சிலை, அது ஒரு கல் வடிவம் கொண்டது, அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, அதற்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. ஆனா இஸ்ரவேல் எதை நம்பணும், கர்த்தரையே நம்பணும். அப்போ இங்க சொன்னப்பட்ட இந்த வார்த்தையை போலவே தான் ஆண்டவரையும் நம்ம எப்படி சித்தரிக்கிறோம்னா, ஆண்டவருடைய கண்கள், அவருடைய காது, அவருடைய மூக்கு, இதை பற்றி எல்லாமே வேதத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ கண்களை பற்றி படிக்கும் பொழுது 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கண்களை பத்தி ஏராளமான வசனங்கள் இருக்கு. சோ கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவரோட கண்கள் இருக்கா, இருக்கு. இந்த இடத்துலயும் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. சோ கண்ணை பத்தியும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், அப்ப ஆண்டவர் ஒரு விக்கிரகம் அல்ல, ஆண்டவருடைய மகிமையை நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி ஒரு வடிவமாக கண்களாக பார்க்கிறோம். அப்ப அவர் நம் மீது நோக்கமா இருக்கிறார். ஆண்டவருடைய காது ஆண்டவருடைய காது பத்தி கேட்கப்பட்டிருக்குதா, எழுதப்பட்டிருக்கா? அவருடைய செவிகள், செவிகளை பத்தி என்ன இருக்கு, ஆண்டவரே நாங்க இருக்கிற ஜபங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், கவனிக்கிறதுமா இருக்கட்டும். அப்ப பாருங்க, சங்கீதம் 34:15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. God is always present. அவர் தூங்குவாரா, அதெல்லாம் கிடையாது. அவர் உறங்குவாரா, இல்லை. பட் இதெல்லாம் நம்ம சில இஜிப்சியன்ஸோடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்தும் சிலதை பார்க்க போறோம். அப்போ அவருடைய கண்கள் எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கு, அவருடைய செவிகள் எப்பவுமே நம்ம கூப்பிட்டா அவர் கேட்கிறார். அப்போ நமக்கு இந்த திட நம்பிக்கை எப்பவுமே நமக்கு இருக்கணும். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை தனிமையில ஒரு ஜெபம் என்பது நாம் அவரோடு கூட பேசுவதும் அவர் நம்மோடு கூட பேசுவதும். இட் இஸ் ஆல்வேஸ் அ 2-way கம்யூனிகேஷன். நம்ம கையில பரிசுத்த வேதாகமம் இருக்கு, வார்த்தையின் வழியா நம்மளோடு கூட அவங்க பேசுறாங்க. அப்போ இந்த இடத்துல செவிகளை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. அடுத்தது அவருடைய இருதயத்தை பத்தி இருக்கா? ஆமா, அவருடைய தாவீதை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, இவன் யாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்.
எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். என் உள்ளத்துக்கு உண்மையா இருக்கக்கூடியவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா அவருக்கு ஒரு இருதயம் இருக்கிறது ஆண்டவருக்கு. அப்போ லிட்டரலாக நமக்கு ஹார்ட் எல்லாம் இருக்கு. அடுத்தது அவருடைய சுவாசம், அவருடைய மூக்கை பற்றியெல்லாம் நம்ம படிக்க முடியும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுதும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம், 22வது அதிகாரம் 9வது வசனம். அவர் நாசியில் இருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் நாசியில் இருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அப்ப வாயை பத்தி படிக்கிறோம், இங்க அவரோட மூக்கை பத்தி படிக்கிறோம், கண்ணை பத்தி படிக்கிறோம், காதை பத்தி படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் அவருடைய அப்ப இப்படிதான் இருப்பாரா, என்ன மாதிரி தான் அவர் இருப்பாரா? இப்போ அவருக்கு நம்மள மாதிரி சதையும் கிடையாது, நம்மள மாதிரி ரத்தமும் கிடையாது. ஒரு நாள் அவரை நம்ம பார்க்கும்போது தான் பல கேள்விகளுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் சீக்கிரத்தில் அவரை நம்ம பார்ப்போம். ஒன்றா நம்மளுடைய மரணம் அல்லது அவருடைய வருகை ஏதாவது ஒன்று நடக்கும்போது கட்டாயம் அவரை நம்ம சந்திப்போம். அப்போ நம்மளை மாதிரி அவருக்கு என்னெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஸோ அவருடைய கரங்களை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோமா? ஆமாம், ஓங்கிய புயம் அப்படின்னு சொல்லி அவருடைய கரங்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த ஏசாயாலையாக இருக்கட்டும், சங்கீதங்களாக இருக்கட்டும், பல இடங்களில் அவருடைய கரங்களை பற்றி நம்ம படிக்கிறது உண்டு. 139வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 139:10. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அப்போ வலது கரம்னா இடது கரம் இருக்குதா? அப்போ நம்மள மாதிரியே இருப்பாரா? அப்போ இது எல்லாமே நான் என்ன சொல்றேன், இட்ஸ் எ மெட்டஃபர், ஒரு மாடல், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. மனிதர்களுக்கு இப்போ எனக்கு கையினா என்னன்னு தெரியும், எனக்கு போய் ரக்கனா என்னன்னு தெரியுமா? நான் பறவைகளை பார்க்கறதுனால எனக்கு தெரியும். எனக்கு புரியாத, நான் பார்க்காத ஒரு காரியத்தை வச்சு சொல்லும்போது ஐ கேன் நாட் இமேஜின் அண்ட் ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு எந்த விதத்தில் புரியுமோ ஆண்டவர் அந்த அளவுக்கு அழகாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் பல சமயத்தில் அவருடைய கீழ்ப்பாகத்தை குறித்து அதிகமான வார்த்தைகள் இல்லை. சிலது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா அவருடைய பாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிலது அவருடைய பாதங்களை மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலது டைரக்டாவே. ஆமா, அப்போ பூமி அவருடைய பாதப்படி அப்படின்னா அப்போ அவருடைய ஃபுட் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த பாதத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். வாட் இஸ் அ ஃபுட் ஸ்டூல்? அதுக்கும் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரொம்பவே நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ஆண்டவருடைய பல பாகங்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான பாகம் எது? அவருடைய பாதம், அவருடைய பாதப்படி. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அழகா ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்குறார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லாம் அவருடைய கைகளின் கிரியைகள், அவருடைய விரல்களினால என்ன செஞ்சிருக்கிறாராம்? இந்த வானத்தை எல்லாம் அழகா விரித்திருக்கிறார், நட்சத்திரங்களை எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் காண்கிற யாவும் அவருடைய விரலின் தன்மைகள்னு நம்ம சங்கீதங்கள்ல எல்லாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் படைத்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். போதும். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அவருடைய தோட்டம் இல்லை, இட் இஸ் காட்ஸ் கார்டன் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் மனிதர்களை, ஆதாமை ஏவாளை சந்திப்பதற்காக அவர் வருவது உண்டு. அப்ப இங்க வரும்போது எப்படி குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன். ஸோ நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம், உலாவுகிற தேவன். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? அப்படி அந்த தோட்டத்துக்குள்ள நடந்து வந்தார். உலாவிறது அப்படின்னா அந்த எந்த ஆர்கன் பயன்பாட்டில் இருக்குது? கால்கள். ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த மூவ். ஆண்டவர் எப்பொழுதும் உலாவி கொண்டிருக்கிற தேவன். அப்போ அவருடைய பாதங்களை பற்றி இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? புரிஞ்சுக்கிறோம். அந்த தோட்டத்துக்குள்ள அவர் நடந்து வருகிறார். ஆமோஸ் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமோஸ் 4:13.
பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தோட்டத்துல மட்டும் உலாவி வரல. இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம படிக்கும் பொழுதும் புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன செய்தார்? அடிக்கடி இந்த சாலமன் போர்ச், அந்த தேவாலயம், அதுல எல்லாம் அவர் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களிலும் அவர் உலாவுகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல எந்த நம்ம பார்ட்டை நம்ம பார்க்குறோம்? அவருடைய பாதங்கள். அப்போ அவர் உலாவி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 77:18-19. சங்கீதம் 77:18-19. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அப்போ அவருடைய வழி கடல்ல வந்து சப்மெரைன்ஸ் எல்லாம் உருவாக்குனதுக்கு, அந்த இன்வென்ஷன்லாம் வந்ததுக்கு முக்கியமான ஆதாரமாக எடுத்துக்கிட்டதே இந்த வசனம் தான் சொல்லுவாங்க. தண்ணியை பார்க்கும்போது தண்ணியில் எங்கே போய் ரோடு போடுறது, எங்கே போய் நம்ம ரூட்டு போடுறது. ஆனால் பல காலங்களா, பல வருஷங்களா ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தண்ணீர் வழியாக தான் பயணப்பட்டாங்க. அதில் முக்கியமாக கடல் வழி பயணங்கள் இல்லையா? இன்னைக்கு தான் வந்து நவீன கருவிகள்லாம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ திசையை நோக்கி, அன்னைக்கு இருக்கிற காற்று அழுத்தத்தை நோக்கி, அப்படி தான் அவங்க நங்குரம் பிடிச்சு அவங்கெல்லாம் போயிட்டே இருந்தாங்க. எப்படி உமது வழி கடலிலும் பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாம. அப்போ ஆண்டவருடைய காலடிகளை பற்றி இங்கே சொல்றத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 20வது வசனம் பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அது எதோட கனெக்ட் பண்றாரு பாருங்க, முடிவின் வசனத்தை. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தி பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல கடலை பிரித்து, கடலை வெட்டாந்தரையாக மாற்றி, தண்ணீரை ஒரு மாற்றி ஜனங்கள் என்ன செய்தாராம்? வழி நடத்தினீர். அப்போ இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்பாக சங்கீதக்காரன் இந்த இடத்துல அவருடைய மகிமையான வழிகளை காட்டுறார். ஸோ கடலுக்கு முன்னாடி வந்து நின்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி தெரியாம, திக்கு தெரியாம நின்னாங்க. ஒரு கடலை பிரிக்கும் போது, கடல் 2ஆ பிரிஞ்சாலும் பாதை தெரிஞ்சாலும் நடக்க முடியாது. ஏன்? 3 நாள் மழை பெஞ்சாலே சேரும் சகதியுமா இருக்கும், நடக்கவே முடியாது. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், வறண்ட நிலத்துல கூட்டிட்டு போனதுல அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹை ப்ளோயர் கொடுத்தாதான், ஹெவியான ப்ளோயர் கொடுத்தாதான் அந்த சேற்றுமண் அவ்வளோ சீக்கிரத்துல காயும். ஆனா ஆண்டவர் 2ஆ பிழிச்சு வெட்டாந்தரையா மாத்திருந்தானா, எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி, பூமி கடியிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்து அந்த கடல் மண், யூஸ்வலா சொல்லுவாங்க கடல் மண்ணில் நடக்கிறது நல்லது, ஏன்னா கடல் மண்ணில் நடக்கவே முடியாதுன்னு. அப்போ அந்த கடலுக்கடியில் இருக்கிற மண்ணை ஒரு செகண்ட்ல வந்து ரொம்ப ஸ்டிஃபான ஸ்டாண்டா மாத்தி நடக்க வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய வலிமை பெரியது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய கால் தடங்கள் கூட தெரியாமல் போடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள் போறதுக்கு முன்பாகவே ஆண்டவருடைய கால் நடந்து போயிருச்சு. ஆண்டவர் வழியை மட்டும் உருவாக்கி கொடுக்கல, அந்த ஜனங்களுக்கு முன்பாக பாதை தெரியாத இடத்துல அவர் பாதையாக நடந்து போனார். அவர் நடந்து போனதுனாலதான் பின்னாடி வந்த ஜனங்களால அந்த கடல் மண்ணு 2ஆ பிளக்கும் போது நடக்க போயிருந்திருக்க முடியும். ஆமேன். அப்ப ஆண்டவருடைய பாதங்கள் அவ்வளவு வலிமை மிக்கது, வல்லமையானதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதம் 68வது சங்கீதம் 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். 68 சங்கீதம் 22, 23 and 24. என்னுடைய ஜனத்தை பாசானில் இருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். என்னது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருக்குது. என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற. அப்போ ஆண்டவர் எப்பவுமே அவருடைய ஜனத்திற்கு முன்பாக நடந்து போனார். நீ பயப்படாத, நான் உனக்கு முன்பா நடந்து போவேன்னு சொன்னார். அப்போ அவருடைய நடைகளை பத்தியே இங்க வந்து நம்ம பார்க்க முடியுது. He always marches ahead of his people.
இதெல்லாம் நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள் தனியா இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணமே வராது. ஏன்னா நம்மளை பார்க்கும் கண்கள், நம்ம பேசுறத கேட்கும் செவிகள், இன்னைக்கு யாருக்குமே அந்த டைமே இல்லைல்ல, பேசுறத கேட்கறதுக்கு கூட டைம் இல்லை. ஆனால் யார்கிட்டயோ பேசிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளோட காரியத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் பொறுமையாக கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிஸி வித் தேர் ஓன் ஒர்க், அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் பாருங்க, என் தேவனும் உம்முடைய நடைகளை கண்டார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போனதுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தைரியமா என்ன பண்ணாங்க, அந்த வழியிலே அவங்க நடந்து போனாங்க. அப்படி ஆண்டவர் அவங்கள நடத்தினார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனம், டியூட்ரானமி 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். அப்ப இந்த இடத்துல சில சமயம் ஆண்டவர் நடந்து போவது மட்டுமல்ல, சில ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸையும் ஆண்டவர் அட்டாச் பண்றார். எந்த திசையிலிருந்து அவர் நடந்து வருகிறார், எந்த மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார், அப்படி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணப்பட்டிருக்கு, சில பிளேசஸும் மென்ஷன் பட்டிருக்கு. எந்த இடத்திலிருந்து வருகிறார், இது எல்லாமே அவருடைய அவர் தெரிந்து கொண்ட தேசத்தை பற்றி, அவர் தெரிந்து கொண்ட மக்களிடத்திலிருந்து அவர் மக்களுக்கு நேராக அவர் நடந்து வருகிறத குறிக்கக்கூடியது. அவர்களுக்கு உதயமானார். அங்கிருந்து என்ன, பாரான் மலையிலிருந்து. அப்போ இங்க 2-3 சேயீரை பத்தி பார்க்கிறோம், பாரானை பத்தி பார்க்கிறோம். பின்னாடி வரக்கூடிய தீர்க்கதரிசிகளும் சொல்லும் போதும் ஆண்டவர் எந்த திசையிலிருந்து அவர் வருகிறார் அப்படிங்கிறத அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க. இது எல்லாமே ஒரு அர்த்தத்தை கொண்டதுதான். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுவும் 12வது வசனம். ஆபக்கூக் 3:7வது வசனம். கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. இந்த இதெல்லாம் திசையோடது. இன்னும் ஒரு வசனம் வரணும். சரி, அதுக்குள்ள 12வது வசனத்தையும் நம்ம வாசிச்சிடலாம். நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர். பாருங்க, இந்த 33 2வது வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசிச்சுட்டு, பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து, உபாகமம் 33:2 வாசிச்சோம் இல்லையா, அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கலாம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். இது போது. இந்த இடத்துல நீங்க என்ன படிக்கிறீங்க, நீங்க என்ன கத்துக்கிறீங்க இந்த வசனத்திலிருந்து? God is not alone. ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கு, அவர் வரும்பொழுது அவர் 10,000 பரிசுத்தவான்களோடு கூட பிரசன்னமானார். ஸோ ஆண்டவர் வரும்பொழுது அவர் எப்பொழுதும் தனிமையாய் மாத்திரம் வருகிற தேவன் அல்ல, அவரோடு கூட ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள். அப்போ அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களோடு கூட அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே தான் நம்ம யூதா எழுதும் போதும் அவர் வருகிறார், அவர் 1000 தூதர்களோடு கூட, அவர் பரிசுத்தவான்களோடு கூட இதோ அவர் வருகிறார் என்று சொல்லி எழுதினார். அப்ப இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், அவர் பாரான் மறையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். இதை நம்ம செகண்ட் கம்மிங்கோடையும் என்ன செய்யலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ God is not coming, God is coming, but is not coming alone, but is coming with thousands and thousands of his angels. அவருடைய தூதர்களோடு கூட, அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார். அப்போ அவர் வருகிறார் அப்படின்னாலே அதுல என்னது, ஒருத்தங்க வர்றாங்கனாலே அங்க செயல்படுகிற ஒரு ஆர்கன் எதுதான், அவருடைய பாதம் தான். சரி, இந்த ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தும் இந்த 7 எதுக்கு வாசிக்க சொன்னா, சில இடங்கள்ல ஸ்பெசிபிக்கா ஜியோகிராபிக் லொகேஷன்ஸ் அங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, அவர் எப்படி நடந்தாராம், கோபத்தோட அவர்
நடந்தார். அப்போ வேதாகமம் முழுவதும் பார்க்கும் பொழுது அவர் நடந்தார், அவர் எழுந்தறினார், அவர் வந்தாரு, அவருடைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக கடந்து போனது, அப்படி ஏராளமான வார்த்தைகளை பார்க்கிறோம். கடைசியா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பொழுதும் அவருடைய பாதங்கள் எங்கிருந்து போச்சு? ஒலிவ மலையிலிருந்து போச்சு. இன்னைக்கும் அந்த இடத்த பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல எழுதும் போதும் அவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் அவருடைய பாதங்கள் வந்து அந்த ஒலிவ மலையில வந்து இறங்கும் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிக்க முடியும். அதுதான் அவருடைய த நெக்ஸ்ட் என்ட்ரி. பகிரங்கமா எல்லாரும் ஒரு நாள் அவரை பார்ப்பாங்க. அவர் பார்க்கும் பொழுது அவரை குத்துனவங்களும் பார்ப்பாங்கன்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பாதங்கள் எது மேல வந்து அமருமா? அந்த ஒலிவ மலையில் மேல வந்து அமரும். ஸோ இப்படி அவருடைய பாதங்கள் எல்லாத்தையும் வந்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ மறைமுகமா வந்து டைரக்டா பாதங்கள் அப்படின்னு சொல்லலாம், சில இடத்துல சொல்லாமையும் இருக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனம், முதல் வசனம். ஐசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? இப்ப இதுல இருந்து முக்கியமான வார்த்தை தான் எடுத்துக்க போறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைய நம்ம இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ இப்ப நீங்க சொல்லுங்களேன், சிங்காசனம்னா என்ன, பாதப்படினா என்ன? சிங்காசனம்னா த்ரோன், அவரு உட்கார்ந்து இருக்கிறது. பாதப்படினா என்னது? அப்ப அந்த கால் எடுத்து எங்க வைப்பாங்க? பூமியில வைப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு ராஜாவை நீங்க சந்திங்க. அந்த ராஜா யாருன்னா சாலமோன். 2 நாளாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் 1 பாதப்படியும். அப்ப பாருங்க, அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகள் இருந்தது. ஸோ சாலமோன் கட்டுன அவருடைய அரண்மனையில அந்த ராஜா உட்கார்றதுக்குன்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு சிம்மாசனத்தை கட்டியிருந்தார். அப்ப அந்த சிங்காசனத்துக்கு எத்தனை படிகள் இருக்கு? 6 படிகள் இருக்குது. ஆனா அதை தாண்டி தங்கத்தால செய்த ஒரு பாதப்படியும் அவர் செய்திருந்தார். ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தன. அப்போ இதெல்லாமே ஒரு ராஜா உட்காரக்கூடிய இடத்துல. அந்த இப்ப அந்த பிபிடிக்கு நேரா போலாம் பாருங்க. இது இங்கிலீஷ்லயும் அது ஒரே நிமிஷம் அந்த வசனத்தை போடுங்க. அந்த இங்கிலீஷ்ல பாருங்க. The throne had 6 steps with a footstool of gold. இங்கிலீஷ்ல பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா throne and the footstool. அதுல முக்கியமா நம்ம எதை படிக்க போறோம்னா footstool பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். பாதத்தை கூட படிக்கல, பாதம் வைக்கிற இடத்தை தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? அப்போ இது யாருடைய சிங்காசனத்தை பத்தி இங்க எழுதப்பட்டிருக்கு? சாலமோன் ராஜாவு உட்கார்ற இடத்துல 6 படி கட்டிருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல அவருடைய சேர் பக்கத்திலேயே என்ன இருந்தது? ஒரு ஃபுட் ஸ்டூல் இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப அந்த நம்ம இங்க பாருங்க, இதுதான் ஃபுட் ஸ்டூல். ஒரு சிங்காசனம் இல்லை, ஒரு ராஜா உட்கார்றார் அப்படின்னா ராஜாவுடைய கால் வைக்கிற இடம் பாருங்க, அங்க ஒரு சின்ன ஒரு 2 ஸ்டெப் மாதிரி இருக்கா, இதுதான் ஃபுட் ஸ்டூல். ஸோ உட்கார்ற சேர் வேற. இப்ப வந்து ஏசாயா சொல்லும் போது சொல்லுவாரு பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரமா 3ஆம் அந்த ஏசாயா பார்க்கிற தரிசனத்தை அவர் சொல்லும் போது எப்படி வர்ணிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்தீங்கன்னா வாசிங்க. 60 அதிகாரம் சொல்லி வாசிங்க. நான் சொல்லட்டுமா? 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்தை வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அப்ப இந்த இடத்துல நம்ம ஏசாயாவை பார்க்கிறோம். அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல. அப்ப அவருடைய வீடு அப்படி சொல்லலாம். அப்ப his house is in heaven. அப்ப பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே. அப்ப அவர் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? பரலோகத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்ப அவர் கால் வச்சா எங்க இருக்குது? பூமி. அப்போ ஆண்டவர் இவ்வளோ ஒரு பராக்கிரம் நிறைந்த மகிமை நிறைந்த தேவனை கொண்டு வந்து
மனிதன் ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி அவரை உள்ளுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. ஹீஸ் அன் இன்விசிபிள் காட் அண்ட் அவர் ஆல் பவர்ஃபுல் காட். ஸோ அதனால தான் இந்த பூமி எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு மகா பிரம்மாண்டமான பிரபஞ்சம். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியே எப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கால். இப்ப ராஜா ஒரு இடத்துல இருக்கிறாரு, இந்த ஃபுட் ஸ்டூல் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ராஜாக்கு கால் வைக்கவே முடியாது, கரெக்டா? அப்போ அப்போ அவர் ராஜாவுக்கு இந்த ஃபுட் ஸ்டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ராஜா இங்கே நமக்கு ராஜா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறாரு. ஒரு தனிப்பட்ட நபருக்காகவும் கர்த்தர் இறங்கி வருகிறார். அவனை காப்பாற்றுவதற்கும் வருவாரு, ஒரு தேசத்தை, அவர் தெரிந்து கொண்ட தேசத்தை காப்பாற்றுவதற்கும் அவர் வருவார். அப்போ ஒரு மனிதனை போல கால் பாதத்தையும் அவர் வைக்கக்கூடிய ஃபுட் ஸ்டூல் பாதப்படியாகவும் இந்த இடத்துல நம்ம சொல்லப்படுறத பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:49. வானம் எனக்கு சிங்காசனமும், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. அப்ப இந்த பூமியே அவரோட வெறும் பாதப்படினா அவரு எங்க இருப்பாரு? எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாரு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட மகா வல்லமையான தேவன், இப்போ பூமி அவருடைய பாதப்படி. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். அப்ப பலர் அவருடைய சிங்காசனத்தை குறித்து எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், சிங்காசனத்தை வர்ணிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் மரிக்கும் பொழுதும் தரிசனத்தை காணும்போது அவர் என்ன சொன்னாரு? எது திறந்திருக்கிறத பார்த்தாரு? வானம் திறந்திருக்கிறத அவர் பார்த்தாரு. அங்க இடத்துல மனுஷகுமாரன் அந்த இடத்துல எழும்பி இருக்கிறதையும் அவர் பார்த்தார். அப்போ இந்த பூமியை பார்க்கும் பொழுது இந்த பூமி அவர் வைக்கிற கால் பாதம் படக்கூடிய பாதப்படி, அப்படி இந்த பூமி, இந்த காஸ்மோஸை பத்தி சொல்லும்போது இந்த பூமியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பல தீர்க்கதரிசிகள், எரேமியாவா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், சங்கீதங்களின் புஸ்தகமா இருக்கட்டும், அங்கெல்லாம் அவருடைய சிங்காசனத்தை பத்தி, பிரம்மாண்டமான சிங்காசனத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ நம்ம ஒரு ராஜாவை தெரியுது, அந்த ராஜா உட்காரக்கூடிய இடத்தை நமக்கு சிங்காசனம் எப்படி இருக்கும்னு தெரியுது. அவர் கால் எந்த இடத்துல வைக்கிற ஒரு ஸ்டூல் மாதிரி, அதுதான் ஃபுட் ஸ்டூல், காலை வைக்கக்கூடிய ஒரு ஸ்டூல். இப்ப வாசிக்கலாம். இப்ப தாவீது என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்லுவதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து. போதும். இப்ப இந்த வசனத்தை நீங்க படிச்சு, இங்க அவர் பாதப்படினா இங்கிலீஷ்ல என்ன? ஃபுட் ஸ்டூல். அது எதன்னு சொல்றாரு இந்த இடத்துல? எந்த பொருளை அவருடைய ஃபுட் ஸ்டூல்னு சொல்றாரு அந்த இடத்துல? உடன்படிக்கை பெட்டி, த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். காஸ்மோஸை பத்தி சொல்லும் போது பூமி அவருடைய பாதப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஒரு பொருளை சொல்லப்படுகிறது. அது என்னதுங்க? த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, அதிகமா ஆண்டவருக்காக ஒரு தேவாலயத்தை கட்ட விரும்பிய ஒரு ராஜா யாருன்னா தாவீது ராஜா தான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும். இந்த வசனம் மட்டும் இங்கிலீஷ்ல கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. 1 நாளாகமம் 28:2வது வசனம். அப்போ இந்த தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடன்படிக்கை பெட்டி என்பது அவருடைய சிங்காசனம் அல்ல. உடன்படிக்கை பெட்டியை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய பாதப்படி. இன்னும் நிறைய இந்த மாதிரி வசனத்தை நம்ம பார்க்க போறோம். Then King David rose to his feet and said, "Hear me, my brethren and my people. I had it in my heart to build a house of rest for the ark of the covenant of the Lord and for the footstool of our God."
ஸோ தேவனுடைய பாதப்படியாக இருப்பது எது அப்படின்னா, அப்ப அதற்கு மேல யார் இருக்கிறா? ராஜா நிச்சயம் இருக்கிறார். அப்போ இதுதான் அவருடைய பாதப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இதுக்கு மேல கட்டாயம் ஆண்டவர் இருக்கிறார். த இன்விசிபிள் காட் இஸ் பிரசன்ட். அதனால தான் உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த லிட்டை தான் வந்து என்ன சொல்றோம்? கிருபாசனம், மர்சி சீட். அந்த இடத்துல தான் சந்திக்கிறாங்க. உள்ள ஆசாரியன் போகும் பொழுது எதை தான் பார்க்கிறார்? அவருடைய பாதப்படியை பார்க்கிறார். He cannot see the God face to face. அவரை முகமுகமாய் பார்க்க முடியாது. இந்த இடத்துல தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அடிக்கடி நிறைய பேர் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டெல்லாம் வராங்கன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்வளோ ஆச்சரியமா நம்மளால கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியத்தை எழுதியிருக்கும் போது, வசனத்தை வாசிக்கணும், வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். கேட்கிறதெல்லாம் மெய்யானது அல்ல. வசனம் சொல்லியிருக்கா, வசனத்தில் எழுதியிருக்கா, நம்புங்க. வசனத்தில் அப்படி சொல்லப்படலையா? பவுல் பிள்ளை 3வது வானம் வரைக்கும் அவர் போனார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லா ஊரு கதை, உலக கதையெல்லாம் கேட்டு கடைசி காலத்தில் விசுவாசத்தை விட்டு தூரம் போய் ஆண்டவருக்கு தூரமாக போய் ஏமாந்து நின்னோம்னா கடைசியில் பரலோகத்தை இழக்க போகிறது நாம தான். அதனால் we have to be very careful of what we listen and what we have trust put on. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சொல்லும்போது தாவீது சொல்றாரு, he had a desire to build a house for the Lord. இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய பாதம் எப்படி இருக்கு? அது எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டுக்கு இப்போதான் நம்ம வர்றோம். ஏன் இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை தேடுறாங்க? அப்போ இது என்னது? அவருடைய பாதப்படி. ஸோ அந்த ஆர்க் அவங்களுக்கு வேணும். அது கிடைச்சதுன்னா அவங்களுக்கு யாரே கிடைச்ச மாதிரி தான், ஆண்டவரே அவங்க உள்ள வந்தது மாதிரி தான். ஸோ இப்படி அவருடைய பாதப்படி. அப்போ முதல்ல இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எங்கெல்லாம் டிராவல் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். கடைசியாக எந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க போகிறோங்கிறதையும் நம்ம இதை தியானிக்க போகிறோம். ஸோ இப்போது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் நிறைய வசனங்களை இருக்கிறதுனால நம்ம வசனங்களை வாசித்தா நமக்கு டைம் இருக்காது. நான் இதை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு சொல்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்போது ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலத்தினுடைய ஆரம்ப காலத்து பயணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அது வனாந்திரத்தில் இருந்தது, ஜனங்களோட டிராவல் பண்ணுச்சு. ஸோ வாட் இஸ் த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்? ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் இஸ் அ பாக்ஸ். இப்போ பாருங்க, இப்போ பிபிடிக்கு நேராக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்க, த த்ரோன் அண்ட் த ஃபுட் ஸ்டூல். ஸோ பரலோகத்திலே அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, கீழே பார்க்குற பூமி அவர் வைக்கிற பாதப்படி. அவ்வளோதான், பாதப்படி, ஃபுட் ஸ்டூல். ஸோ ராஜா எங்க இருக்கிறார்? அடுத்தது இதுதான் இப்போ டிஜிட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ளூ பிரிண்ட் மாதிரியே டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்கிறாங்க, எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டுடைய டீட்டெயில் இதுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இட் இஸ் அ கண்டெய்னர், இட் இஸ் அ பாக்ஸ், இட் இஸ் அ பாக்ஸ். இப்போது இது ஒரு பிரத்யேகமான ஒரு பொருள். அப்போ இந்த பொருள் எங்கே வைக்கிறோம்? ஆண்டவருடைய வழிபாட்டுக்கென்று பரிசுத்தமான இடத்துல நம்ம வைக்கிறோம். அதுக்கு என்ன தேவை? ஒரு ஸ்பேஸ் தேவை. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸில் இப்போ உங்கள் வீட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு இடம், காலியான இடம் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே கொண்டு ஒரு சேரை போடுற, சோஃபா போடுற, அந்த ரூம்க்கு என்ன பேர் சொல்வீங்க? ஹால். இட் இஸ் அவர் லிவிங் ரூம். இப்போ அதே ஸ்பேஸ் அதே தான். இப்போ நான் பெட்டை கொண்டு போடுறேன். இப்போ அதுக்கு என்ன பேர் சொல்வீங்க? இட் இஸ் அ பெட்ரூம். சரி, இப்போ அதே இடம் தான். இப்போ நான் கொஞ்சம் பாத்திரத்தை வைக்கிறேன். இப்போ அது என்னவா மாறிடுச்சு? கிச்சன். இப்போ நான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு ஒரு இடத்துல வைக்க போகிறோம். அப்போ அது என்னது? இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புல்பீட்டை கொண்டு வச்சாச்சு. இட் இஸ் அ ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் மேலே இந்த மாதிரி புல்பீட்டு, இந்த மைக்கு, இன்னைக்கு இருக்கிற இதில் சொல்கிறேன். அப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியுது? இட் இஸ் அ சர்ச். இது ஒரு பலிபீடம், இது ஒரு மேடை. கரெக்டா? அப்போது
அந்த இடத்துல அது ஒரு காலியான இடம் தான். அந்த இடத்துல நம்ம என்ன வைக்கிறோமோ அதை வைத்துத்தான் அதோடைய அடையாளம் மாறுகிறது. ஈவன் we are an empty container. ஆனால் எனக்குள் நான் யாரை சுமக்கிறேனோ அதை வைத்துத்தான் நான் யார் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல இப்ப இந்த பெட்டி சில பொருட்களை உள்ளடக்கி உள்ளது. என்னென்ன பொருட்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய கோல், அடுத்தது ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம், சத்தியத்தை காண்பிக்கக்கூடிய 2 கற்பலகைகளை உள்ளடக்கிய அந்த 3 முக்கியமான பொருட்களும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது. ஸோ இந்த பெட்டியை ஆண்டவர் எப்படியெல்லாம் வடிவமைக்கணும், எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத ஆண்டவருக்கு மோசேக்கு சொல்லி கொடுத்தாரு. மோசே பெசலேயலுக்கு சொல்லி கொடுத்தாரு. பெசலேயல் மூலமாக இந்த உடன்படிக்கையை செஞ்சாங்க, தங்கத்தால செய்தது. அதுதான் சொல்றாங்க இன்னைக்கும் இந்த பெட்டி யாருக்கு கிடைச்சதோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி. ஏன்னா அவ்வளவு விலையுயர்ந்த ஒரு பெட்டியாய் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியை நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா சீனாய் மலையில தான் சந்திக்கிறோம். அங்கதான் அதை கன்ஸ்ட்ரக்ஷனே நடந்தது. ப்ளூ பிரிண்டை வாங்கினது மோசே. பெசலேலுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறாரு, புத்தியை கொடுக்கிறாரு, ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கை கொடுக்கிறாரு. பெசலேல் அழகாக இந்த பெட்டியை செய்து முடிக்கிறார். அப்போ இதுதான் முதல். அது 1446 பிசி, கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அழகான பெட்டியை செஞ்சாங்க. ரெண்டாவது, இவர்களோடு கூட சீனாய் வனாந்தரத்துல வந்துச்சு. இந்த முழுக்க அந்த வனாந்தரத்தின் பாரான் வனாந்தரத்துல வந்தது. 40 ஆண்டு காலங்களாக இந்த ஜனங்களை வழிநடத்தி சென்றது இந்த உடன்படிக்கை பெட்டி தான். ஸோ உடன்படிக்கை பெட்டியை யாரு தூக்கிட்டு போவாங்க? லேவியர்கள் தான் தூக்கிட்டு போவாங்க. அதுல ஆண்டவர் சில ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சும்மா ஆளாளுக்கு என்ன செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தவங்களுக்கெல்லாம் சில தண்டனைகள்லாம் கிடைச்சதுங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இந்த எத்தனையோ பொருட்கள் அந்த தேவாலயத்துல இருக்குது. மெனோரா இருந்தது, லேம்ப் ஸ்டாண்ட் இருந்தது. ஆனா ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தான் தூக்கி சுமக்கக்கூடிய இந்த கோல் இருந்தது. ரிங் போட்டு அதுல கோலை விட்டு அந்த கோலை என்ன செய்வாங்க, இதை தூக்கிட்டு போவாங்க. இந்த ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இது எங்க வாசிக்கிறோம்? என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 10:33. அடுத்தது அப்போ அவங்களுக்கு எங்க இடத்தை காட்டுறது எதுதான்? அப்போ இப்ப உடன்படிக்கை பெட்டி அல்ல, அது தேவனுடைய பாதப்படி. அப்ப ஆண்டவருடைய பாதம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. அப்ப அவங்க எங்கெல்லாம் தங்கணுங்கிற இடத்தை அவங்களுக்கு காண்பித்தது. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் போக மாட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி தான் என்ன செய்யும், அவங்களுக்கு முன்பாக கடந்து போகும். இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, யோர்தானா இருக்கட்டும், இல்ல அவங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்ததா இருக்கட்டும். இப்ப யோர்தானை பார்க்கிறோம், ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான்ல கால் வைக்கிறாங்க. அப்போ உடனே யோர்தான் என்ன செஞ்சதுங்க, 2ஆவே பிளந்துருச்சு. எரிகோவை சுத்தி வந்தாங்க. எரிகோவை பெட்டியை தூக்கிட்டு தான் சுமந்து வந்தாங்க. ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு. அப்போ இப்ப எங்கெல்லாம் நீங்க உடன்படிக்கை பெட்டியை நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதப்படி அவர்களுக்கு முன்பாக கடந்து போனது. அதாவது தேவனுடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தியது. ஆமென். அப்படி அவங்க போனாங்க. அதை நம்ம யோசுவாவின் புஸ்தகத்துல நம்ம 3ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசுவாவின் காலம் மற்றும் நியாயாதிபதிகளின் காலம் 4வது குறிப்பு. சீலோவில் அந்த பெட்டி இருந்தது. எத்தனை காலம்? கிட்டத்தட்ட 300 இயர்ஸ் இருந்தது. 300 இயர்ஸ் இருந்தது. கில்கால், சீகேம், கடைசியா வந்தது தான் சீலோ. அங்க அந்த பெட்டி தங்கிருச்சு. அதுக்கு கானான் தேசத்தை என்ன செஞ்சாங்க, அதை கான்குயர் பண்ணாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 18:1. நிறுத்தினார்கள். சோ எங்க நின்னுச்சுங்க?
சீலோல வந்து நின்னுச்சு. அப்ப அந்த இடத்துல தான் உடன்படிக்கை பெட்டி வந்தது. ஆர்க் அங்கதான் 300 வருஷம் இருந்துச்சு. 5வது குறிப்பு, அதற்கப்புறம் எப்பெல்லாம் யுத்தங்கள் வருதோ, யுத்தம் வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பெட்டியை எடுத்துட்டு போவாங்க. அப்ப ஏன்னா ஆண்டவருடைய பாதமே இவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. அப்ப அந்த யுத்தத்துல எல்லாம் அவங்க ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் பாருங்க, என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல மோசே சொல்லுவாரு, நீங்க போய் அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க சொந்தமா முயற்சி செய்யாதீங்க. அந்த கடைசி வசனம் நினைக்கிற 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில வாசிக்கும் போது, அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து, இல்ல 44வது வசனம், ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும். அப்படின்னா அவருடைய பாதமே அவங்களுக்கு முன்பாக கடந்து போல. இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு அப்போ பெட்டியை தூக்கிட்டு போகும்போது தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க போனாங்க, தோத்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா வசனம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுது, the ark did not go before them, பாளையத்தை விட்டு கிளம்பவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. சரி, அடுத்தது பார்க்கும் பொழுது, யுத்தத்தில் ஒரு முறை சாமுவேலுடைய பிள்ளைங்க நினைச்சாங்க யுத்தத்தில் இந்த பெட்டியை கொண்டு போனோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாங்க. ஆனா தோத்து போயிட்டாங்க. யார்கிட்ட தோத்தாங்க? பெலிஸ்தியர்கள் கிட்ட தோத்து போயிட்டாங்க. அப்ப பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்க, இந்த பெட்டி வரும்போது அவங்களே பயந்தாங்க ஆரம்பத்துல. அவங்க ஏன்னா பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ், அவங்களே ஆரம்பத்துல பயப்படுறாங்க. ஆனா இவங்க முறியடிக்கப்பட்டு இவங்க பின்னிட்டு ஓடுறாங்க. கடைசியில இந்த பெட்டி என்ன செஞ்சாங்க, அவங்க கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சாங்க, பெலிஸ்தியர்கள் அவங்களுடைய கோவில்ல தாகோனுக்கு முன்பாக கொண்டு போய் வச்சாங்க. ஆனா தாகோனுடைய சிலை உடைந்து நொறுங்கினது. அது மட்டுமல்ல, வாதை அவர்களை பற்றி கொண்டது. அவங்களுக்கு இருந்த நாட்கள் வரைக்கும் ஒரே ட்ரபிளா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளேக், அந்த கொள்ளை நோய் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் 5வது, பெலிஸ்தியர்களுடைய கைக்கு அது போச்சு. 7 மாசம் அவங்க கிட்ட இருந்தது. அவங்கனால 7 மாசம் அந்த பெட்டியை வச்சுக்கவே முடியல. அந்த பெட்டி என்ன செஞ்சாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த திருப்பி அனுப்பும்போது என்ன பண்ணாங்க, ஒரு மாட்டு வண்டியில வச்சு அனுப்பிட்டாங்க. ஸோ அது எங்க வந்தது, பெச்சிமேட்ஸ். அப்போ அது இடதுபுறமாவது வலதுபுறமாவது எங்கேயும் திரும்பி பார்க்காம அந்த மாடு என்ன பண்ணுச்சுங்க, அந்த பெட்டியை கொண்டு வந்து இறக்கிருச்சு. அப்போ அந்த இடத்துல இதுதான் 6வது. ஸோ அந்த அவங்க கைவிட்டு கிட்டத்தட்ட 7 மாதம் பெட்டி அவங்க கையில இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட, அந்நியர்களுக்கு கையில. ஆண்டவருடைய பாதப்படி இன்னொருத்தர் கையில இருக்கலாமா, ஆனா அந்த மாதிரி அவங்களுடைய கைகள்ல போச்சு. ஸோ ஒரு டிரைவரே இல்லாம ஒரு மாட்டு வண்டியை வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதை 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அந்த பெட்டி எடுத்து எங்க கொண்டு போய் வச்சாங்கன்னா, அபினதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய வீட்டுல கீரியாத் யாரீம் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ பெட்டி பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து திரும்ப யாருக்கே கிடைச்சிருச்சு, இஸ்ரவேலர்களுக்கே கிடைச்சிருச்சு. அதை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த பெட்டியை பத்தின ஞாபகமே யாருக்கும் கிடையாது. பெட்டியை பத்தின ஞாபகமே யாருக்குமே இல்லை. அதுக்கு அடுத்ததுதான் சவுலினுடைய காலத்துல பெட்டி என்ன செய்யல, தேடவே கிடையாது. 40 வருஷம் சவுல் ராஜாவா இருந்தாரு. ஆனா பெட்டியை பத்தின ஒரு நினைப்பே அவருக்கு கிடையாது. அதற்கப்புறம் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டியை தேடி முயற்சித்தது யார் அப்படின்னா தாவீது தான். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அங்க போகும்பொழுது அந்த பெட்டியை எப்படி எடுத்துட்டு வந்தாரு, ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு வந்தாரு, தோல்ல சுமந்துட்டு வந்தாங்களா, எப்படி சுமந்துட்டு வந்தாங்க? முதல்ல பெட்டி அவர் கண்டுபிடிக்கிறாரு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் இல்லையா? ஸோ என்ன எப்படி கொண்டு வந்தாங்க தாவீது, புது ரதத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வந்தாங்க. மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வந்தது யாருடைய பழக்கமா இருந்துச்சு, பெலிஸ்தியர்களுடைய பழக்கம். அது அவங்களுடைய பேட்டர்ன் என்ன செய்யறாங்க, இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன, அது உலகத்தான் உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்காக அவன் ஒரு மாட்டு வண்டியில வச்சு அனுப்பினான். உனக்கு நான் கொடுத்துருக்கிற கட்டளை என்ன, அதை நீ தோல்ல ஆசாரியர்களை வச்சு நீ சுமக்கணும். சரி, உலகம் என்ன பேட்டர்ன் வேணா நமக்கு காட்டலாம். அதனால்தான் ரோமர்
10-12. Do not conform to the pattern of this world. உலகம் காண்பிக்கின்ற அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 2வது வசனம் மட்டும் வாசிக்கலாம். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார். அபினதாபினுடைய வீட்டிலிருந்து என்ன பண்ணாங்க? அதை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் பெட்டியை யாருமே தேடவே இல்லை. சவுலுடைய நாட்கள்ல பெட்டியை தேடவே இல்லைன்னு வசனமே இருக்கு. அடுத்தது பார்க்குறோம், இந்த இடத்துல வரும் பொழுது பெட்டி திடீர்னு வந்து தடுமாறுது, விழுக போற மாதிரி இருக்குது. ஐயோ பெட்டி வண்டியிலேருந்து விழுந்துருமே அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சுட்டாங்க? தொட்டுட்டாங்க. அந்த தொட்டது யாரு? ஊசா. தொட்ட உடனே கர்த்தர் அடித்தார். அப்போ ஆண்டவருடைய பார்வையில கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் வந்து ஹெல்ப் தானே பண்ணா, நம்ம யாரும் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. See, God gives certain instructions, we have to go by instructions. முதல்ல அவங்க பெட்டியை கொண்டு வந்து மாட்டு வண்டியை கொண்டு வந்தது தப்பு. 2வது ஆசாரியர்களுக்கு சுமக்காம மாடு சுமந்துட்டு வருது. 2வது ஆசாரியர்களை தவிர வேற யாரும் அதை தொடக்கூடாது, அதை தொட்டதும் தவறு. இப்போ ஆண்டவர் பார்வையில தவறு தான். ஆமென். அப்போ அதுதான் அங்கே நடந்தது. உடனே தாவீது பயந்து போயிட்டார். ஐயோ இந்த பெட்டியை கொண்டு வந்தால் இந்த பெட்டினால நமக்கு கஷ்டம் வந்துருமோன்னு நினைச்சார். அதனால பெட்டியை கொண்டு போய் யார் வீட்டில் அங்கேயே நிறுத்திட்டார். அவர் தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வரல. அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? ஓபேது வீட்டில் போய் கொண்டு போய் வச்சுட்டார். ஓபேது வீட்டில் எத்தனை நாள் இருந்தது? 3 மாசம் இருந்தது. 3 மாசத்துல அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததா? ஓபேதுடைய வீட்டார் எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாய் மாறிட்டாங்க. இந்த செய்தி தாவீது காதுக்கு வருது. அதனால தூக்குறா பெட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு வாடான்ட்டார். ஸோ பெட்டி அங்கிருந்து எடுத்து என்ன பண்ணாங்க? எருசலேமுக்கு முதலில் கொண்டு வந்தது இந்த தாவீது தான். கர்த்தர் அதனாலேயே தாவீதை ஆசீர்வதித்தார். பெட்டியை பத்திரமா அது இருக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது யாரு? தாவீது தான். ஸோ அதை நம்ம எங்க பார்க்குறோம்? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12-19. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெட்டி அது ஒரு ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ்க்கு எப்போ போச்சு அப்படின்னா, சாலமோன் தேவாலயம் கட்டின பிறகு அந்த பெட்டியை கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தட் வாஸ் இட்ஸ் ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ். ஸோ பாபிலோன் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிற காலம் வரைக்கும் இந்த பெட்டி எங்கே தான் இருந்தது? அங்கே தான் இருந்தது. ஸோ அதோடைய ஒரு ஸ்பேஸில் நம்ம என்ன பொருள் வைக்கிறோமோ அந்த பொருளை வைத்துத்தான் அதற்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. ஸோ பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பரிசுத்தமான பொருட்களை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அதை வச்சாங்க. அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறம் இந்த ஆர்க் வந்து காணாமல் போச்சு. அதெல்லாம் கரெக்ட். அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைனல் என்ட்ரி எங்கே தான்? சாலமோனுடைய காலத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது யோசியாவினுடைய காலத்தில் அவர் சொல்றார் பாருங்க, பாபிலோனியர்கள் வந்து அந்த தேசத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது. 2 நாளாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமம் 35:3. இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து. இதுதான் லாஸ்ட் ரெஃபரன்ஸ், கடைசி ரெஃபரன்ஸ் இதுதான். அப்போ இனிமேல் நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதை தோல்ல வச்சு நீங்க சுமந்துட்டு போக வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாங்க? அதை தூக்கிட்டு போனாங்க. யோசியாவினுடைய காலத்துல தான் அவர் சொல்றாரு, இதை கொண்டு வந்து சாலமோன் கட்டின இந்த தேவாலயத்திலே வைங்க, நீங்க இனி தூக்கிட்டு போக வேண்டாம். அதற்கப்புறம் எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசி மட்டும் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்கிறார். என்ன க்ளூ கொடுக்கிறாருன்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுவதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஒரு க்ளூ கொடுக்கிறார். அதாவது இனி அதுக்கான எஃபர்ட்டை நீங்க போட வேண்டாம், அதை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. அப்போ எரேமியா இங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன க்ளூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்காபியர்களுடைய புஸ்தகம் 2 மக்காபியர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, எரேமியாவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அதாவது இந்த பாபிலோன் நகரம் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்படும், தேவாலயம் அழிக்கப்படும் சொல்லும் போதே எரேமியா என்ன செய்தாரா, அங்க இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை பெட்டி, மோசே செய்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆல்டர் ஆஃப் தூபம் பீடம், அது எல்லாத்தையும் எடுத்து அதை கொண்டு போய் அந்த பக்கத்துல மோரியா மலை பக்கத்துல இல்ல நேபோ மலை, மோசேவை அடக்கம் பண்ணின நேபோ மலையில இருக்கக்கூடிய ஒரு குகையிலே அதை ஒளித்து வைத்து அதை கதவை அடைத்தார். இஸ்ரவேலிலே கர்த்தர் மறுபடியுமாக சகல ஜனங்களையும் கூட்டி சேர்க்கும் வரைக்கும் அந்த ஆர்க் தென்படாது, யாருடைய கண்களுக்கும் அது தென்படாது என்றும் எழுதப்பட்டிருக்கிறதா ஒரு குறிப்பும் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு பழுகி பெருக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வது இல்லை. பாருங்க, அதுதான் 16th verse. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பெட்டியை இனிமேல் பார்க்க மாட்டாங்க, இனி அந்த பெட்டியை தூக்க மாட்டாங்க, இனி அதோடைய நினைவு கூட அதுக்கு வராது. அது அவர்கள் அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ பொருட்கள் இருக்குங்க, எல்லா பொருளுடைய மாடல் இன்னைக்கும் செய்யலாம். ஆனா இன்னைக்கும் செய்ய தவிக்கின்ற ஒரு முக்கியமான பொருள் எது? உடன்படிக்கை பெட்டி தான். ஸோ இந்த பெட்டி எத்தியோப்பியாவில் இருக்குங்கிற ஒரு இதுவும் இருக்கு. பட் அதை குறித்து படிக்கணும்னா அதுக்கும் நம்ம இன்னும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். பாருங்க, இதுதான் நம்ம பார்த்தோம், இதுதான் வந்து உடன்படிக்கை பெட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி நம்ம கிட்ட இல்லை, ஆனால் பெட்டியோடைய சில மாடல் எல்லாம் வந்து மியூசியமில் இருக்குது. அன்னைக்கு ஜனங்கள் வந்து சிலதெல்லாம் அவங்க கண்ணில் பார்த்துருக்குறாங்க. ஆண்டவர் அவங்க பார்த்து யூஸ் பண்ண சில பொருளையே ஆண்டவர் இவர்களுக்கு காண்பித்தார். ஆனால் God transformed it. God did not use the same thing, but God used it in a different way. வித்தியாசமாக தேவன் பயன்படுத்தினார். இது வந்து எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிங்க. இந்த பெட்டிக்கு பேரு தெபேத் பாஸ்கெட் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. ஸோ இந்த தெபேத் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு பாஸ்கெட் தான். அந்த நாட்கள்ல எல்லாம் மக்கள் எப்படி இருந்தாங்களாம், நிறைய வந்து ஃபேரோஸோடைய இந்த தலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்ப்பம் ஒன்று இருந்துட்டு இருக்கும், ஒரு ஸ்னேக் இருக்கும். ஸோ அவங்க கற்பனையில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, அவங்களுடைய ரூபங்கள்லாம் அந்த பாம்பு வாயிலிருந்து தீ வெளியில் வர்ற மாதிரி, பெரிய பெரிய டிராகன்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் பெரிய பெரிய டீமன்ஸ் பிசாசுகள் வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுடைய வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய பிலீஃபாகவும் இருந்தது. எப்போ? இந்த காலகட்டங்களில், இஸ்ரவேலர்களுடைய காலகட்டங்களில் அப்படி தான் இருந்தது. அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, இப்படி அவங்க கோவில்கள்லாம் கட்டும் பொழுது, டெம்பிள்லாம் கட்டும்போது, அந்த டெம்பிளில் நான் எப்படி இப்போ வீட்டுக்குள்ளே போடுற ஒரு சேர் சாதாரண சேராக இருக்கும். இப்போ இதே இங்கே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார போகிறாருன்னா நமக்கு அவருக்கு இந்த சேர் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம இன்னும் ரொம்ப அழகான ஒரு காஸ்ட்லியான ஒரு சேரை கொண்டு வந்து போடுவோம். அதே மாதிரி தான் அப்போ அந்த டெம்பிளுக்குன்னு அவங்க செய்கிற எல்லா பொருட்களையுமே ரொம்ப வித்தியாசமாக, நிறைய ஒரு எக்ஸ்பென்சிவாக, ரொம்ப ஆப்புலண்ட் கிஃப்ட்ஸாக என்ன பண்ணாங்க, உள்ளே கொண்டு வந்து அந்த டெம்பிள்குள்ளே அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சராக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களுக்கு நிகராக அதுக்குடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்காக சில உருவங்களை எல்லாம் கொடுத்தாங்க. உதாரணமாக கோப்ராஸ், பெரிய பெரிய சர்ப்பங்களை கொடுத்தாங்க, பெரிய பெரிய வல்ச்சர்ஸ், பறவைகளை போல பறந்து விரிக்கக்கூடிய செட்டைகள் இருக்கிறது போல இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே யார் இருக்கிறா, அவங்க வணங்குற தெய்வம் வந்து அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய
ஒரு எண்ணமாக இருந்தது. அப்போ இங்கே இருக்கிற இது வந்து ஒரு சாதாரண பெட்டி. ஸோ ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தெபேத்துக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனால் அதை ஆரோன் அப்படின்னு ஒரு பதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஒப்பானது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் ஒரு பெரிய பெரிய ராஜா இருந்தான்னா அந்த ராஜாவுக்கு ஒரு பத்திரப்படுத்துறதுக்கு ஒரு காஃபின் பாக்ஸ் எல்லாம் அவங்க செய்வாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிற பொருளை வைத்து தான் அந்த பாக்ஸுடைய தன்மை மாறும். அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும். பெட்டி, பல விதமான பெட்டிகள் அந்த நாட்கள்லேயே புழக்கத்தில் இருந்தது. இன்றைக்கும் பாருங்கள், இதுவும் இஜிப்சியன் மியூசியமில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. இது டிஜேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செஸ்ட். இதை வந்து அந்த பெட்டி என்ன சொல்கிறாங்க, செஸ்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? இதுவும் அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு ராணி செத்து போயிட்டாங்க, அவங்களுடைய குகையிலிருந்து, அவங்களுடைய டோம்லேருந்து, அவங்களுடைய கல்லறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பெட்டிகள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீளமான கால்கள் இருக்கும். எப்படின்னா, சில பொருட்களை வந்து விலையுயர்ந்த பொருட்களை தரையில் வைக்க மாட்டோம், நம்ம என்ன செய்வோம், ஒரு டேபிளில் வைப்போம். அப்படி இந்த பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மிக முக்கியம் வாய்ந்த பொருட்கள். அப்படிங்கும்போது என்ன செய்வாங்களா, ஹை ஸ்டாண்டு கொடுத்து அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, அந்த பொருட்கள். ஸோ இதெல்லாம் வந்து எகிப்தில் இருக்கும் பொழுதே இஸ்ரவேலர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் இல்லை, பட் அந்த நாட்களில் எப்படி இருந்தது. ஸோ இது பாருங்க, இது வந்து அனூபிஸ் செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா ஒரு மனிதர்களுடைய ஒரு சில ஆர்கன்ஸை மட்டும்தான் உள்ள வச்சிருப்பாங்க, முழு உடம்பு கிடையாது, ஒரு சில உறுப்புகளை மட்டும் பதப்படுத்தி வைக்கக்கூடியது. இது என்ன நம்பினாங்கன்னா, திரும்ப என்னைக்காவது அந்த ஸ்பிரிட் உள்ள வரும். ஸோ ஸ்பிரிட் உள்ள வரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், அது இன்னும் கூட விலை உயர்ந்த, அது பிகாஸ் இட் இஸ் எ ட்ரெஷர், அந்த ஸ்பிரிட் உள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அதுக்கு மேலே ஒரு காவலுக்காக அந்த லிட்டில் எல்லாம் வச்சிருப்பாங்களாம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சேக்ரடான பரிசுத்தமான பொருட்கள் அப்படின்னு அவங்க கருதுகிறதெல்லாம் அவங்க வச்சுட்டு, இங்கே பாருங்கள், அதில் ஒரு பெரிய ஒரு கம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பை தான் என்ன செய்வாங்க, தூக்கி சுமப்பார்கள். இப்படி பல பொருட்கள் அந்த நாட்களில் புழக்கத்தில் இருந்தது. இன்றைக்கும் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். நம்ம ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டில் மட்டும்தான் என்ன இருந்தது, அந்த கம்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க தங்கத்தால் அது செய்யப்பட்டிருந்தது. வாசிக்கலாம், யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 25:11. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக, நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி, அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி, அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து, 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து, அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு, ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து, சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து போதும். ஸோ தண்டுகள் செய்யணும், அதை தூக்கிட்டு போகணுங்கிறதெல்லாம் கோல்டுல செஞ்சிருக்கணுங்கிறது தான் ஆர்க்குடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற முறை. இது பாருங்க, இது எகிப்தியர்கள் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தெய்வங்களை வைத்து கொண்டு போவதற்கு போட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சிருந்தாங்க. அந்த போட்டு மாதிரி செஞ்சு அந்த அதை உள்ள வச்சு கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த லிட்டை வந்து அதுக்கு மேலே அது ஒரு லிட் இருக்கும், அதையும் அவங்க மர்சி சீட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பாருங்க, இதுவும் அவங்க வைத்திருந்த பெட்டி தான். இதுலேயும் பாருங்க, அது ஏதோ 2 ஒரு உருவங்கள் இருக்கிறது போல நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல, இந்த பெட்டிலையும். ஸோ இதெல்லாம் எகிப்தியர்களுடைய காலகட்டங்களில் பயன்பாட்டில் இருந்த பெட்டிகள். இன்னைக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஒருவேளை எகிப்துக்கு ஒருவேளை அந்த மியூசியம் பார்க்க போனால் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஆணித்தரமான எவிடன்ஸ் என்னன்னா, இதெல்லாமே அன்னைக்கு இருந்த அந்த ராஜாக்களுடைய காலத்தில் செய்யப்பட்டது. ஸோ இந்த பெட்டியும் அதே நூற்றாண்டோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே டைம் ஃப்ரேமில் செய்யப்பட்ட சில பெட்டிகள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்தை போலவே ஸ்ட்ரக்சர் கொண்டு அந்த நாட்களில் சிலர்லாம் கட்டினாங்களாம். இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய ஊர்லேயும் வந்து சில நம்ம கோவில்கள்னு சொல்கிறதுல அதுலேயும் பிரகாரம், அதற்கப்புறம் உள்ளான பிளேஸ், அதுக்கப்புறம் கருவறை, இப்படி ஒரு ரிப்ளிகா சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய அந்த பிளேஸு, அந்த அது எந்த பயன்பாட்டுக்காக வச்சுருந்தாங்க, அதெல்லாமே
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல தேசங்கள்ல கடந்து போச்சு. இது சீரியா நாட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பண்டைய காலத்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ சாலமோனுடைய காலத்துல கட்டப்பட்ட மாடல் மாதிரியே இருக்கு. இந்த மாடல்ல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கும் பாருங்க, இதுதான் பாருங்க, எப்படி உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷ்ரைன். ஆக்சுவலா அங்கதான் என்ன இருந்தது, ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் இருந்தது. பட் இங்க அவங்க கொண்டு போய் என்ன வைப்பாங்க, அவர்களுடைய விக்கிரகங்களை கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. கருவறைன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் வைப்பாங்க. அதை வந்து ஒரு துணியை போட்டு என்ன செஞ்சிருவாங்க, மூடிடுவாங்க. ஈவன் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டும் என்ன செய்யறோம், மூடப்பட்டு தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பழக்க வழக்கம் அங்கேயும் இங்கேயும் பரவச்சு. ஆனா உண்மையான தேவனை யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை. பாருங்க அந்த இன்டீரியர். இதுல இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, ஒரு பெரிய பாதம். எப்படின்னா, அந்த நாட்கள்ல உள்ள என்ன உருவம் இருக்குதோ அந்த உருவத்தை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் நம்புகிற அந்த தெய்வம் தானாகவே நடந்து போய் உள்ள போய் அந்த சிலை, அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன வருதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அது போய் அந்த உள்ள இருக்கக்கூடிய சிலையோடு கூட சேர்ந்து கொள்ளும் என்பது அவர்களுடைய மூட நம்பிக்கையாய் இருந்தது. அதனால பாருங்க, கால் பாதங்களை வைப்பார்களாமா. இப்படி கால் பாதங்களை வைப்பார்கள். நம்ம இப்ப எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம், பாதப்படியை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ கால் பாதங்களை அவங்க செய்வாங்களாம். இன்னைக்கும் பலருடைய வழிபாடுகள்ல இந்த கால் வச்சு நடக்கிற பழக்கம் இன்னைக்கும் கடைபிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீலங்கால ஆடம்ஸ் மவுண்டன் ஒரு பீக், ஆடம்ஸ் பீக்குன்னு ஒரு மவுண்டன் இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய கால் பாதம் இருக்கு. அதை வந்து புத்தர்கள் என்ன நம்புவாங்கன்னா, இது வந்து புத்தாவுடைய இது ஒரு கால் பாதம் நம்புவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது தோமாவினுடைய ஒரு கால் பாதம் அப்படின்னு. இப்படி இன்னைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை கொண்ட சில மலை பகுதிகள் கூட ஒன்று உண்டு. பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே ஆனா இங்க பார்க்கிறோம், ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் உள்ள இருக்கக்கூடியது கர்த்தருடைய பாதப்படி. அப்போ உலக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அந்த பாதமாவே அவங்க அங்க சீல் பண்ணி அங்க உருவாக்குனாங்க. இதுக்கு அப்புறமாலாம் இது வந்து சாலமோனுடையது. இப்போ இந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை பத்தி நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முதல் 5 புஸ்தகங்கள்ல, அதாவது முதல் 5 புஸ்தகங்கள்ல 71 முறை இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி எழுதப்பட்டிருக்குங்க. 71 times mentioned in the first 5 books. சாமுவேல் புஸ்தகத்துல 61 முறை சொல்லப்பட்டிருக்கு, 61 times. ராஜாக்களுடைய புஸ்தகத்துல வெறும் 6 முறைதான் உடன்படிக்கை பெட்டியை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல ஏசாயாவுக்கு புஸ்தகத்துல கூட இதுல மென்ஷன் ஆகல. ஆனா எரேமியாவினுடைய புஸ்தகத்துல ஒரே ஒரு முறை மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. சங்கீதங்கள்ல ஒரே ஒரு தடவை தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு இதை பற்றின நிறைய கருத்துக்கள் உண்டு. அதாவது சிலது ஒருவேளை பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து அழிங்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியும் என்ன செஞ்சிருக்கலாம், அது முழுக்க முழுக்க தங்கமா இருந்ததுனால அது வெந்து உருகி போயிருக்கலாம். இல்ல, அது பத்திரமாக எரேமியா ஏதோ ஒரு குகையிலே ஒளித்து வைத்து அவர் போனார் அப்படிங்கிற ஒரு இது. இன்னொன்னு, இல்ல இது எத்தியோப்பியா நாட்டிற்கு அது கொண்டு போகப்பட்டது, அது எத்தியோப்பியாவில் தான் பத்திரமா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் உண்டு. ஆனால் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் யாரோட கைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி கிடைக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இப்போ சங்கீதத்தில் எழுதியிருக்கிற இந்த சங்கீதத்தை நம்ம இப்போ வாசிக்கலாம். சங்கீதம் 132வது சங்கீதம், சாம்ஸ் 132. இதுதான் ரொம்ப முக்கியமான சங்கீதம். அதாவது அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்த பிறகு கர்த்தருடைய பெட்டி வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னு நம்ம படிக்கிற ஒரு இடம் இந்த சங்கீதம் தான். ஸோ வாசிக்கலாமா? முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ, நான் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை
செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் the last mention of the ark of covenant. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். அப்ப பாதப்படின்னு நம்ம இங்க படிக்கிறது எது? உடன்படிக்கை பெட்டி. இதோ எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். அப்ப பரிசுத்தவான்கள் கம்பீரமாக அந்த பெட்டியை கொண்டு வந்து பரிசுத்த நகரத்துல பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்தாங்க. இதுதான் வந்து த லாஸ்ட் மென்ஷன். வேற எந்த க்ளூவும் நமக்கு அதை பத்தி நமக்கு கிடையாது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா, அப்போ மற்றவங்க கிட்டேயும் இந்த போல பெட்டியெல்லாம் இருந்தது. ஆனால் நிறைய சிலைகள் செய்து வச்சிருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களும் செய்தாங்க, அதில் எந்த சிலையும் அவங்க செய்யலை. அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு மனிதர்களுடைய கைகளினால எதையும் கட்டவே முடியாது. அவரை கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைக்கவும் முடியாது. அதே போல மனிதர்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர் கிடையாது. அந்த நாட்களில் நான் காண்பித்தது போல பகல்ல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, ராத்திரி கொண்டு போய் அதை தூங்க போட்டுருவாங்க சிலைய. கடவுளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. அதனால தான் எலியா கேட்பாரு, அவங்கெல்லாம் ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்க எழுப்புங்க. ஏன்னா அப்படி விளையாட்டா சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட பைபிளில் கிடையாது. இது எல்லாமே அன்னைக்கு பழக்கத்தில் இருந்தது. கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்களா, சாமி கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு சொல்லி ராத்திரியில தூங்க வச்சிருவாங்க. பல நாட்கள் என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் அதை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதனால தான் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு கமாவா இருக்கட்டும், ஒரு சொல்லா இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்பாக ஒரு பெரிய ஒரு பிராக்டிஸ் இருந்தது அன்னைக்கு இருந்த மக்கள் இடத்துல. அதை பார்க்குறோம். ஸோ காட் நெவர் ஸ்லெப்ட் அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆன் த்ரோன். என்னைக்குமே அவர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். இந்த நிமிடமும் அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய பாதப்படி இந்த பூமியின் மீது இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? he still owns, he is a sovereign God and he controls everything. எல்லாவற்றையும் அவரே உருவாக்கினார், படைத்தார், அவரே ஆளுகை செய்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த எஜிப்சியனோட ஃபர்னிச்சர்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வரலாறு தான் சொல்லுதே தவிர ஜீவனுள்ள தேவனை பற்றின ஒரு காரியத்தையும் யாரும் ஒன்றும் சொல்றது இல்லை. ஸோ அதை நம்ம ரொம்ப அழகா நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 80வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 80:1. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் மத்தியிலே. இப்போ ஆண்டவரை பார்க்க முடியாது, பட் they could feel the presence of the Lord. So he is an invisible God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? உணர்ந்தாங்க. ஸோ கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நீர் பிரகாசியும். ஆனால் எரேமியா புலம்பும் பொழுது புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்றதை பார்க்கலாம். புலம்பல் 2:1வது வசனம். ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாத பீடத்தை நினையாமல். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாத பீடம்னா என்ன அர்த்தம்? ஃபுட் ஸ்டூல். அதை நினையாமல். இந்த இடத்துல நம்ம உடன்படிக்கை பெட்டியும் சொல்லலாம், தேவ ஆலயத்தையும் நம்ம சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய பாதப்படி அப்படிங்கிறது 3 இடத்தை குறிக்கக்கூடியது. ஒன்று இந்த பூமி, அடுத்தது ஆர்க் ஆஃப் த கவனன்ட், 3வது எருசலேமின் தேவாலயம். ஸோ 3 இடத்தையும் என்ன செய்யலாம்? இந்த வசனத்தின்படி அதை நீர் நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினீர். எருசலேம் அழிஞ்சு போச்சு, எருசலேம்ல இருந்த தேவாலயமோ அழிஞ்சு போச்சு. அப்ப கோபத்தினால என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? மந்தாரத்தினால் மூடி போட்டார். வாத பீடத்தை அவர் நினைக்காமல் போனார். எருசலேமை நினைக்காமல் போனார். எருசலேமின் தேவாலயத்தை அவர் நினைக்காம போனார். ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உண்டாக்க சொன்னார். ஆனால் அது முழுவதுமாக கருகி போனது, இல்லாமல் போனது. ஸோ பாபிலோனர்களால வரக்கூடிய அழிவை முன்கூட்டியே தரிசித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எரேமியா தீர்க்கதரிசி.
அப்போ அவருடைய பாடிய புலம்பலின் பாட்டு, அழுகையின் பாட்டில் அதை மென்ஷன் பண்றார். ஐயோ, இந்த பாதப்படியை நீங்க நினைக்காம போயிட்டீங்களே, இப்படி ஒரு அழிவை அனுமதிச்சிட்டீங்களே, இப்படி ஒரு மந்தாரத்துல விட்டுட்டீங்களேன்னு அவர் புலம்பி அழுகிற அந்த காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. ஸோ மறுபடியும் பாருங்க, எவ்வளவு அழகாய் தேவன் நடத்துவதற்காக அவர்களுடைய பாதப்படியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவரை முகமுகமாய் பார்க்க முடியலனாலும் அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகுங்கிறத அந்த பெட்டியின் மூலமாகவே ஆண்டவர் அவங்களுக்கு வழி நடத்தினார், காண்பித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு புரியும்படியாகவே கற்றுக் கொடுத்தார், செய்தார். அதனால இன்னைக்கு நீ திரும்ப அது எங்க கிடைக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை பிற்பாடு வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டி மறுபடியுமாக அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் போது மாத்திரம் அது காணப்படும். அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சில காரியங்களை படிச்சுட்டு தொடர்ச்சியாக அதை படிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரலாம். ஸோ ஒரு சங்கீதம் 110வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அப்ப அடுத்தது இங்க பாருங்க, உம்முடைய பாதப்படி ஆக்கும் போடும் வரைக்கும். சத்துருக்கள், எனிமீஸை கூட இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஃபுட் ஸ்டூல். ஸோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம், ஒரு சிங்காசனத்தில் எப்படி ராஜா வீற்றிருப்பார், அவருடைய கால்கள் வைக்கக்கூடிய இடம்தான் அந்த பாதப்படி. அன்னைக்கு பாதப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது, கர்த்தருடைய பாதப்படியாகவே அவர்களோடு கூட இருந்தது அந்த ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட். அதனால தான் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பொருட்களையும் அது தூக்கி சுமந்தது. அதை ஒரு நாள் இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லை. ஆனா அன்னைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவரே நடமாடும்படியாக அவரே நடமாடினார், எங்கும் சுற்றி திரிந்தார். அன்னைக்கு அந்த பெட்டி அவங்களோட வனாந்தரத்துல நடந்தது. இன்னைக்கு மேசியா தேவகுமாரன், அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் மனுஷ சாயலாக நம்மை போல ஒருவராக, இரத்தமும் சதையும் உள்ளவராக, ஒரு மாம்ச பிண்டத்தை கொண்டவராக இந்த பூமிக்கு வந்தார். அவர்கள் நடுவிலே உலாவினார். அன்னைக்கு பெட்டி இல்லை, பெட்டிக்கு பதிலாக மேசியாவே இருந்தார். ஆனால் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இல்லாமல் போனது, இருளாகி போனது, மந்தாரமாகி போனது. அப்படி இயேசு கிறிஸ்துவையும் இழந்து போனார்கள். சரி, இன்னைக்கு காணாம போன பெட்டியை தேடுறதுக்கு தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா பைபிள் எதை தேட சொல்லுதுங்கிறத மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். பாருங்க, மத்தேயுக்கு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 6. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே பொக்கிஷத்தை பாருங்க, இப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா இப்படிதான் தேடிக்கிட்டே இருக்கணும், எங்க வச்சோம் அப்படின்ட்டு. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். சோ பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க? அப்ப பரலோகத்துல எப்படி எல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் அங்க பொக்கிஷத்தை சேர்த்துறது? இந்த பூமியில இருக்கும்போது நான் எப்படி பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்துறது? உன்னை நேசிப்பது போல பிறனையும் நீ நேசி. உன்னால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நீ நன்மை செய். மற்றவங்க உனக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உதவி செய். அதை தான் சீஷர்கள் செய்தாங்க, அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. அன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை எல்லாருக்கும் போய் சொன்னாங்க. அதெல்லாம் இந்த பூமியில நம்ம சேர்த்தி வைக்கிற பொக்கிஷங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் நடமாடக்கூடிய ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டியை நம்ம எங்கேயோ போய் தேட வேண்டாம். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உடன்படிக்கை பெட்டியை நம்மளை வச்சுட்டு போயிட்டார். அநேகருக்கு இயேசுதான் வழி அப்படின்னு நம்ம அவரை கை காட்டி விடக்கூடிய வேலையை நம்ம செஞ்சா போதும். காலையில் ஒரு மார்னிங் ப்ரேயரில் ஒரு ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்டோரியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு பெரிய செய்திகளும் ஒன்றும் இல்லை, முக்கியமான ஒரு செய்தி 2-3 ஜெப குறிப்புகளை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். 1967வது வருஷத்துல அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்துச்சு. யுத்தம் நடந்த சமயத்துல ஒரு 20 வயசு வாலிபன், அவனுடைய பேர் டக்ளஸ் ஹெக்தால். டக்ளஸ் ஹெக்தால் அவன் ஒரு லோ ரேங்க் ஒரு சோல்ஜரா அதுல சேர்ந்தான், அந்த படையில அவன் சேர்ந்தான். அப்போ ஒரு பெரிய நேவி ஷிப் கடற்படையில சேர்ந்து
அவனும் வந்து அந்த சண்டைக்கு யுத்தத்துக்கு அவனும் அந்த ஷிப்பில் போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது தன்னுடைய கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு சரி அந்த 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 பெரிய கப்பலினுடைய முற்பகுதியில் போய் அங்கே வந்து அந்த கன் ஃபயர் பண்ணுறாங்க. சரி அது எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனவன் அந்த கன் ஃபயர் பண்ணும்போது அது பிளாஸ்ட் ஆன நேரத்தில் கால் தவறி கப்பல்லேருந்து கீழே விழுந்துட்டான், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் டக்ளஸ். தத்தளிச்சுட்டே இருக்கிறான், தண்ணீரில் மிதந்துட்டே போகிறான், ரொம்ப நேரம் மிதக்கிறான். பல மணி நேரம் மிதந்துக்கு பிறகு அங்கே இருந்த சில வியட்நாம் நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கையில் மாட்டிக்கிட்டான். வியட்நாம் நாட்டுக்காரங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் அமெரிக்காவை சேர்ந்தவன் சொல்லிட்டு இவனை கொண்டு போய் அந்த மிலிட்ரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. மிலிட்ரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னா அவனை விசாரணை செஞ்சாங்க, நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்னு. இந்த மாதிரி நான் கப்பல்லேருந்து தவறுதெல்லாம் நான் விழுந்துட்டேன்னு சொல்லும்போது இவன் சொல்கிற பேச்சை கேட்கறதுக்கு அங்கே யாரும் தயாராக இல்லை. இவன் ஏதோ ஒரு உளவாளி, வியட்நாம் நாட்டை பற்றி உளவு சேகரிக்கிறதுக்காக அமெரிக்காவால் அனுப்பப்பட்டவன் சொல்லி அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அந்த வாலிபன் என்ன பண்ணான்னா தன்னை ஒரு கோமாளி மாதிரி படிப்பறிவு இல்லாதவன் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ எழுதி காண்பி, நீ என்னெல்லாம் நீ என்ன பண்ணுறன்னா அவன் எதை பேப்பரை கொடுத்தாலும் கிறுக்க ஆரம்பித்தான். கிறுக்குனா சம்மந்தம் இல்லாமல் பதில் சொன்னான், சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் ஒரு கோமாளி பைய, இவனை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவன் அமெரிக்காவை சேர்ந்தவங்கிறதுனால இவனை கொண்டு போய் அங்கே இருந்த ஒரு ஹனாய் பிரிசன், ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அந்த பிரிசனில் தான் அவன் இருந்தான். அப்போ அந்த ஜெயிலில் இருக்கும்போது இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க, அங்கே கூட்டுற வேலையை கொடுத்தாங்க. அப்புறம் இவனை பெருசாக இவனை கண்காணிக்கிறதுக்கெல்லாம் ஆளை போடலை. ஏன்னா இவனை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இவன் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த இன்க்ரெடிபிளி ஸ்டூப்பிட் ஒன். இவன் இங்கே வந்திருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான ஒரு மனிதன் யாருன்னா இவன் தான். இவன் உனக்கு ஒன்றும் வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க. ஸோ அவன் வேலையெல்லாம் கூட்டுற வேலை தான், கூட்டிக்கிட்டே இருந்தான். அப்படி இருக்கும்போது அங்கிருந்த ஒரு லியூட்டனண்ட்டோட தன்னுடைய ஃபெலோமேட்டோட பழக்கமாச்சு. அப்போது இப்படி பழகி என்ன பண்ணான்னா உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய நாட்டை சேர்ந்த அமெரிக்கர்கள் அநேகர் உள்ளே இருக்கிறாங்கங்கிறத அவன் தான் பார்த்தான். அப்போ இவன் தான் எழுத படிக்க ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்காவை சேர்ந்த ஒவ்வொருத்தரோடு என்ன பண்ணான்னா அவர்களோடு கூட பழகி அவங்களுடைய பேர், அவங்க ஊர், அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அவங்க என்னைக்கு அரெஸ்ட் ஆனாங்க, எப்போ அரெஸ்ட் ஆனாங்கங்கிற தகவல்களை சேகரித்தான். எத்தனை பேர்த்தோடத? 256 பேர்த்தோடைய ஃபெலோ அமெரிக்கன்ஸுடைய டேட்டாவை சேகரித்தான். இதை எங்கேயும் அவன் எழுதியெல்லாம் வைக்க முடியாது, இவன் ஞாபகம் வச்சுக்கணுமே. இவனை யாரும் இந்த வேலை யாரும் இவனுக்கு கொடுக்கல, இது இவனா வாலண்டியராக இவனா இந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டான். அப்போ இந்த கூட இருந்தவன் என்ன பண்ணான்னா ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான். இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைம்ஸ் இருக்கு இல்லையா, ஓல்டு மெக்டொனால்ட் ஹேட் சம் ஒரு ரைம், அப்படி பாட்டாக சொல்லி கொடுத்தான். அந்த பாட்டில் 256 பேரும் வரும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வரும், அவங்க சிலர் வளர்த்தி இருந்த நாய்க்குட்டி கூட பேர் கூட இருந்துச்சு, அவங்க என்னைக்கு அரெஸ்ட் ஆனாங்கங்கிற டேட்டும் இவன் என்ன பண்ணான்னா மனப்பாடம் பண்ணான். இந்த மாதிரி டாஸ்க்கை நமக்கு யாராவது வாலண்டியராக செய்யினாலே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அவனுக்கு யாரும் அன்னைக்கு செய்யின்னு சொல்லலை. ஸோ 2 வருஷம் கழித்து 1969 வருஷத்தில் கருணையின் அடிப்படையில் இவனை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு வேஸ்ட் ஃபெலோ. அப்போ இவன் எங்கே வந்தான்னா வியட்நாம்லேருந்து தன்னுடைய சொந்த தாய்நாடாகிய அமெரிக்காவுக்கு வந்தான். அமெரிக்காவுக்கு வந்த பிறகு தான் அதுக்கு நடுவுலேயே அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, எனக்கு கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனை தான் அந்த பிரிசனில் எல்லாரும் பழக்கமாயிட்டாங்களே, அதனால வந்து அவனை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரோடெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டான். இது எந்த ஜெயிலு, எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டான். அந்த என்டையர் லொக்கேஷன்லாம் வச்சுக்கிட்டான். ஸோ அவன் நாட்டுக்கு ஒரு நாள் அவன் திரும்பி போகும்போது அப்போ அவன் மிலிட்ரி கிட்ட இதை பாட்டாவே பாடி காமிச்சான். அப்படி அவன் பாடி காட்டும்போது தான் அவங்களுக்கு தெரிய வந்தது, சிலர்லாம் காணாமல் போயிட்டாங்க, சிலர்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சா கிட்டத்தட்ட 68 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த வியட்நாம் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அந்த வியட்நாம் ஜெயில் வந்து அவங்களுக்கு சரியான ஆகாரம் கொடுக்க மாட்டேங்குது, சரியான வசதி வாய்ப்புகள் அங்கே எதுவும் இல்லை, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சிருக்குது அப்படிங்கிறத
இந்த வாலிபன் சொன்ன பிறகு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதற்கப்புறம் ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணாங்க. 2-3 ஆண்டு காலங்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்த அத்தனை அமெரிக்கர்களையும் மீட்டு கொண்டாங்க. 256 அமெரிக்கன்ஸையும் வியட்நாம் ஜெயிலிருந்து அமெரிக்கா பத்திரமாக மீட்டார்கள். இதுக்கெல்லாம் யார் ஒரே ஒருத்தர் காரணம்? அவர் தன்னுடைய தாய்நாட்டுக்கு போகும்போது தனக்கு சொந்தமான தன்னுடைய அமெரிக்கர்களுடைய பேரை ஞாபகம் வச்சு கொண்டு போய் கொடுத்தார். அதுதான் அவர் சேர்த்திட்டு வந்த சொத்து. ஒரு நாள் நம்ம ஆண்டவரை சந்திக்கும் போது எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது நம்ம ஆண்டவரே இந்த பொருளை சேர்த்துன, அந்த டெபாசிட் வச்சிருந்தேங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்காக நாம் சேகரித்த ஆத்துமாக்கள். நம்ம என்ன இன்னைக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி எப்படி ஜெயிலில் இருக்கிறாங்களோ இன்னைக்கும் ஆண்டவர் அறியாமல் இன்னும் விக்கிரகத்துக்கு நடுவுல கைகளால் செய்யப்பட்ட விக்கிரங்களை வணங்கி கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் உடன்படிக்கை பெட்டியை போல நம்ம இருக்கிறோம். நம்ம தான் மற்றவர்களுக்கு வழியை காட்டணும். நம்ம காணாம போன ஆட்டை நாம தான் தேடணுமே தவிர காணாம போன இந்த பெட்டியை தேடுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது பரலோகம் புதிய எருசலேம் அந்த நாட்கள்ல அது திரும்பவும் காணப்பட்டதுன்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஸோ அதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும்? அவரை சந்திக்கும் போது இந்த வாலிபன் கொண்டு போய் இந்த பேரை ஒப்படைச்சது போல நம்மளை ஆண்டவர் வரவேற்கும் போது எனக்காக இதை செய்தாய், என் ஊழியத்திற்காக இதை செய்தாய், மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்தாய், உதவி செய்தாய், எனக்காக நீ பொக்கிஷத்தை நீ பரலோகத்தில் உனக்கு நிறைய சேர்த்தி வச்சுட்டு தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் நம்மளை வரவேற்கணும். ஸோ பூமியில இப்படி காணாம போன ஒரு பொருள் இல்லை, பல பொருள் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இன்னும் சேரா மந்தையில சேரா ஆடுகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் எழும்பி அவருக்காக செயல்படணும். ஆமேன். சரி, இந்த வாரத்துக்கான ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான், ஸோ இவங்கெல்லாம் ஈரானோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்று கொண்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே ஈரான் சொல்லுது, இப்போ புதுசாக ஏதோ எரிவாயு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு இனிமேல் எந்த உதவிகள் தேவையில்லை, நாங்கள் இனி வரக்கூடியதை நாங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அதற்காக ப்ரே பண்ணணும். ஈரான் நாடு பாருங்க, ட்ரம்ப் அவர்களுடைய இளைய மகனுக்கு குறி வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்றீங்களா? ஸோ பேரன் ட்ரம்ப்புக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். $10 மில்லியன் கொடுக்குறாங்களாம். அவர் எங்கெல்லாம் போறாரு, அவர் எப்படி நாங்க அட்டாக் பண்ணுவோம், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பாருங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. فیفا ضد ترامپ چشم انتظار دریافت جایزه $10 میلیون ما هستند. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வைஃப் ஃபர்ஸ்ட் லேடி மெலானியா அவங்கள கொலை செய்வோன்னு த்ரெட்டன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் அவருடைய இளைய மகன் பேரன் ட்ரம்ப்பை நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஜெபங்களில் இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஸோ உலகத்துக்கு வேணா இதெல்லாம் ஒரு செய்தி துணுக்காக இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு ஒரு ஜெப குறிப்பு. இதெல்லாம் தான் நம்ம கொண்டு போய் பரலோகத்தில் நம்ம சேர்த்துறோம். நம்மளுடைய ஜெபங்கள் தான் அங்கே நம்ம சேர்த்தி வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள். தங்களால் பேச முடியாதவர்களுக்கு, தங்களுக்காக உதவி செய்ய முடியாதவர்களுக்காக உதவி செய்வதும், அவர்களுக்காக பரிந்து பேசுவதும் நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். டெக்சாஸுடைய எலெக்ஷன் பார்க்குறோம். இப்போ எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். முன்கூட்டி அதிகமான ப்ரொபகண்டால அவங்களுடைய ஓட்டிங்கில் அவங்க ஹையான ஒரு ஓட்டேஜ் வாங்குறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே ஈரானில் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டிலேயே அவங்களுக்கு எதிர்த்தா இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ் சிலெல்லாம் எதிர்க்காமையே அவங்களெல்லாம் சிலது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் கொல்றாங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு.
ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பிக்காக்ஸ் மவுண்டனையும் நாங்கள் கண்காணிச்சிட்டு வர்றோம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, we are monitoring every inch of Hormuz, Mount Markush and 3 nuclear sites. ஸோ எங்களுடைய கண்காணிப்பில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த சைடு ஒரு பக்கத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட மகன் டார்கெட்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட $10 million IRGCயில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிப்பு கொடுத்துருக்குது. ஈரான் நாட்டில் இருக்கிறவர்களை அடையாளம் காட்டி கொடுத்தால். ஈரான் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து தன்னுடைய பண பலத்தை இழந்துட்டு வருது, ஆயுதங்களை இழந்துட்டு வருதுங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ நாளுக்கு நாள் ஈரானில் இருக்கக்கூடிய மணி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது, டாலர் ரேட் அதிகமாயிட்டே இருக்குது, அவங்களுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ யாருமே ஈரானோட எந்த விதமான வர்த்தக ரீதியான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக அமெரிக்கா சொல்லுது. வரக்கூடிய மாதம் அவங்களுக்கு ரோஷ் ஹஷானா, ஒரு புதிய வருஷம். ஸோ அந்த வருஷத்துக்கு இன்க்ளூடிங் மொசாடுடைய தலைவர்லேருந்து ஆயத்தமாகிறார் அப்படிங்கிறது இந்த படம் நமக்கு காண்பிக்குது. நெத்தன்யாஹு சொல்றாரு, அவருடைய மகன்களையும் ஒரு மகன் கொலை செய்வதற்கு தாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது. there was an attempt to இது அவருடைய எலெக்ஷனுக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேல் நாட்டில் எலெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த எலெக்ஷனுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணலாம். பாலஸ்தீனில் பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் எப்படி வந்து ஆயுதங்களை வச்சுட்டு போறாங்கன்னு பாருங்க. இந்த வயசுல புக் எடுத்து படிக்கணும், வருங்காலத்து சந்ததிக்காக நம்ம ஜெபிக்கணும். சீரியா நாட்டை தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருந்து பெயர் நீக்கம் செய்திருக்கிறது அமெரிக்கா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்த எத்தனையோ யுத்தங்களில் எத்தனையோ பேர் பாருங்க, இந்த வாரில் வந்து எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறாங்கன்னு. உலகம் எங்கும் பலவிதமான யுத்தங்கள் நடக்குது. அந்த யுத்தங்கள்லாம் நிற்கணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸோ ஹமாஸினுடைய சில தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் தாக்குதல் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிலை ஒன்று IDF ப்ரொடெக்ஷனோட கூட அதை வந்து எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க சமாரியாவில். பாருங்க, ஹமாஸில் இங்கே தான் வந்து ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க போல், அது அங்கேயும் தாக்குதல் நடந்து எங்கெல்லாம் ரகசியமாக ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் சீரியாவோட காரியம். ஸோ ஒரு பக்கம் துருக்கி வந்து சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். நாளுக்கு நாள் இந்த பூமி ஒரு சமாதானத்தை இழந்து நிற்கக்கூடிய ஒரு உலகமாக மாறிடுச்சு. இது எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கு ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, சைனாவில் ரோபா வச்சு டக் ஆஃப் வார்லாம் நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிப்பு மட்டும் தயாரித்தா நிறைய விஷயங்கள் அதோடைய கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் வந்து இன்னும் கிருபியாக நாட்களை நமக்கு கூட்டி கொடுக்கணும். இன்னும் ஆண்டவருடைய சுவிசேஷம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி சிப்பெல்லாம் ஒருவேளை ப்ரொடக்ஷனுக்கு மார்க்கெட்டில் வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஏஐயுடைய கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் ரொம்ப சீக்கிரத்தில் போகும் அப்படின்னு. இன்றைக்கே பாருங்கள், நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் சொல்லுது. இனி அது கண்ட்ரோல் எடுத்து மனுஷர்களை இனி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இனி எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியலை. ஸோ நாட்கள் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. இந்த காலம் நமக்கு பேர் உண்டாக தேடக்கூடிய காலம் அல்ல, நம்ம சௌகரியமாக இருக்கக்கூடிய காலங்கள் அல்ல. இந்த ஒரு ஆர்டினரி ஒரு சோல்ஜர் டக்ளஸ் எப்படி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பும்போது அந்த 256 பேரை உயிரோட காப்பாற்றி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தானோ, நம்மளால் முயன்ற அளவுக்கு இயன்ற அளவுக்கு முயற்சி எடுத்து மற்றவர்களை ஆண்டோர் பட்சத்தில் நம்ம கொண்டு வரணும். அதுதான் த பிக்கெஸ்ட் ட்ரெஷர் தட் we can take. நம்ம கண்ணை மூடும்போது நம்ம ஆண்டோருக்காக என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான ஒரு பார்வை இன்னைக்கு காண, படிக்க, கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். அது உம்முடைய பாதப்படியாக அநேக ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே இருந்ததப்பா. ஆண்டவரே, தேவகுமாரனாகிய மேசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே உலாவி வந்ததையும் அவர்கள் காணாமல் கண்டறியாமல் போனார்களே. ஆண்டவரே, காலம் கடைசியாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவரை மனம் திரும்புதலுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு தருவீராக. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பற்பல பாஷைகளை பேசுகிற ஆண்டவரே, பற்பல நாட்டை சேர்ந்தவர்கள் உண்டப்பா. எல்லாருக்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர். எல்லாரையும் ரட்சித்து கொள்ள உமக்கு வல்லமை உண்டு தகப்பனே. ரட்சிப்பு கர்த்தருக்குரியது. ஒரு ஆத்மா கூட ஆண்டவரை நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்பதிலே நாங்கள் முயற்சி எடுக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் சிந்தைகளை மாற்றுங்க, எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றாற்போல் ஆண்டவரே அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை அடையட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் கூடி வந்து இதை தொடர்ச்சியாக படிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.